கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் முருங்கை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தார். அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோவை ஆதரித்து அரவக்குறிச்சி ஏவிஎம் கார்னர் பகுதியில் கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக அரசு அரவக்குறிச்சி தொகுதியில் நிறைவேற்றியுள்ள திட்டப் பணிகள் குறித்து எடுத்துரைத்த பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று, நான் மற்றொருவர் மொஞ்சனூர் இளங்கோவன் என்றும் பெருமிதம் கொண்டார். உடல் கோவையில் இருந்தது, மனசெல்லாம் கரூர்ல இருந்தது. வாக்கு வித்தியாசத்துல அரவக்குறிச்சி ஜெயிக்கணும். அவங்க 3 பேருக்கு நான் சொன்ன கரூருக்கு அரவக்குறிச்சிக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் எந்த தொகுதி அதிக தொகுதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புக்குரிய மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றார்கள் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உடல் இருப்பது கோவையில், உள்ளம் இருப்பது கரூரில், குறிப்பாக அரவக்குறிச்சியில் இந்த பகுதி மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரர்களை இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி ஜெயிக்கணும். அவங்க 3 பேருக்கு நான் சொன்ன கரூருக்கு அரவக்குறிச்சிக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் எந்த தொகுதி அதிக தொகுதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புக்குரிய மொஞ்சனூர் இளங்கோ அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றார்கள் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உடல் இருப்பது கோவையில், உள்ளம் இருப்பது கரூரில், குறிப்பாக அரவக்குறிச்சியில் இந்த பகுதி மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக இருந்து தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி வருகிறார். உதயசூரியன் அந்த விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி வருகிறார். உதயசூரியனுக்கு வாக்களித்து வருகை தந்து கொண்டிருக்கிற காத்திருக்கிறேன். அந்த கம்பீரமிக்க யானையை போல 1000 துன்பங்கள் வந்தாலும் 1000 துரோகங்களை அன்பார்ந்த பெரியவர்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், என்னாலும் நம்முடைய அமைச்சர் கரூர் மாவட்ட கூட்டத்திலே வருகை கொண்டு நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர்